லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 296 ரூபாய் 7% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகள்லையுமே அல்முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோடு போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸே கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 604 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 38 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 200 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 51 தினார் 472 ஃபில்ஸ். தங்க விலையை பார்க்கும்போதே அப்படியோ பெருமூச்சு வருது, எச்சு முழுங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மறுபடியும் ஏறிக்கிட்டு போகுது. உறவுகளை, இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி அப்லோடுக்கு கொடுக்கும்போது தான் எனக்கு இப்போ திடீர்னு தான் இந்த தகவல் கிடைச்சது. அமெரிக்கா ஈரான் மீது இஸ்ரேலோடு சேர்ந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் நேரங்களில் நடக்கவிருப்பது என்ன என்பது எல்லாம் வல்ல இறைவன் தான் தீர்மானிக்கணும். இதோடைய வீடியோ காட்சி நான் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். மீதி செய்திகளையும் பாருங்கள். சுற்றுச்சூழல் அதிகார சபை விசேட எச்சரிக்கை, குவைத் ஆபத்தில். இதோ வெறும் 180 நாட்களுக்குள் வரப்போகும் புதிய சட்டம். 3 மாதங்கள் மட்டுமே அவகாசம், வெளியேறியாகணும். இதோ மீண்டும் தலைவலி வந்தது. கார்டு இல்லாமல் ஒரு பெனடோல் கூட எடுக்க முடியாத நிலைமை வரப்போகுது. புதிய சிஸ்டம் செகல் மூலம் வணிகத்தில் கம்ப்ளைண்ட். வெளியில் டிரைவர்களுக்கு கூடாரங்களோ அல்லது தகரத்தால் ரூமா, அதிரடி எச்சரிக்கை வழக்கறிஞர். மிக முக்கியமான தகவலை முதலாவதாக பார்த்துடலாம். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், குவைத்துடைய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு குழு இந்த மாவை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதிரடியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விடுத்திருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பேபிலாக் அப்படின்ற இந்த மாவு உடனடியாக ரீகால் பண்ணுறாங்க. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் இந்த எக்ஸ்பயர் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட் இருக்கக்கூடிய மாவு எல்லாமே உடனடியாக பாவனையை நிறுத்தணுமாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறவங்க ரொம்ப கவனம். அதே போல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், குவைத்துடைய சுகாதார அமைச்சகம் தலையில் இடியை கொண்டு போட்டாங்க. சாதாரணமாக நம்மளுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் வெளியில் சரி போய் மருந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. பார்மசிகளில் ப்ரைவேட்டாக சரி. இனிமேல் ஒரு பெனடோல் கூட நம்மளால் வாங்க முடியாதாம் கேனட் கார்டு இல்லாமல். கேஷ் டெலிவரி, கேஷ் டீலிங் எதுவுமே இல்லையாம். இனி வரும் காலம் வெளி கிளினிக்காக இருந்தாலும் சரி, ஃபார்மசியாக இருந்தாலும் சரி, அதே போல் ஏதாவது நம்ம டெஸ்ட் எடுக்கிற மாதிரியான விடயமாக இருந்தாலும் சரி, அனைத்துக்குமே நிச்சயமாக கேனட் கார்டு வேணுமாம்.
ஆனால் கேனடுன்னு இவங்க இந்த கேனடு மூலமே இருக்கிறாங்க. அதால் வரக்கூடிய பாதிப்பும் என்னன்றதை வீடியோட கடைசியில் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்ததா குவைத்துடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு கடற்கரை ஓரம் ஆபத்தில் உள்ளதா, இது சம்பந்தமான என்ன சொல்கிறது, அது கிளைமேட் சேஞ்ச் கமிட்டி யுனைடெட் நேஷன்ஸுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. குவைத்துடைய கடல் எல்லைகள் அதிகமான ஆபத்தில் இருக்கிறது அப்படின்றத ஆராய்ச்சி வரதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனம். இந்த கடலோரம் மீன் பிடிக்கிறது, தூண்டில் போடுறது, வலை வீசுறது, பிடிப்பட்டிங்க 5000 தினார் அபராதம். உத்தியோகபூர்வ வர்த்தமானிகள் 180 நாட்களில் அறிவிக்கப்படும். சவுதி அரேபியா மிக முக்கியமான ஒரு தகவலை விடுத்திருக்கிறாங்க. இது அனைத்து நாட்டவர்களுக்கும் மிகப்பெரிய ஆப்பாக இருக்க போகுது. அதாவது 3 மாத காலம் மட்டுமே தான் சவுதி அரேபியாவுக்குள்ள இருக்க முடியும் அவங்களுடைய வாகனத்தோட. வெளிநாட்டு கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலுக்குள்ள சம்மந்தப்பட்ட குவைத், கத்தார், ஒமான், பஹ்ரைன், துபாய், அதே போல் கத்தார், இந்த மாதிரி நாடுகள்லேருந்து சவுதிக்குள்ளே போகிறவங்க வண்டியில் போனாங்கன்னா 3 மாத காலம் மட்டும்தான் வண்டி உள்ளே இருக்கணும். அதுக்கு பிறகு உடனே வெளியேற்றணும். இல்லையா அது மிகப்பெரிய ஒரு சட்டவிரோதமாக கருதப்படுகின்றதாம். அப்போது இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போய் நிறைய பேர் சிலர் சொல்லுவீங்க, நம்ம பாபா சவுதியில் போயிருக்கிறாரு, நம்ம மாமா சவுதிக்கு போயிட்டாரு, இன்னும் வரலை, அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அப்போது இனிமே இந்த மாதிரி போய் எங்கேயாவது இவங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக பிடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இனி வரும் நாட்களில் மிகப்பெரிய சவாலாக ஆக போகுது. ஏன்னா இருக்கவே முடியாது. இருந்தாங்கன்னா வண்டியை வெளியில் விட்டுட்டு, இல்லை வண்டியை கொண்டாந்து இங்கே விட்டுட்டு மறுபடியும் டிக்கெட்டில் தான் போகணும். பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது வணிக வர்த்தக அமைச்சகம் அதிரடியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. பல இடங்கள்லையும் விலைகள் சம்மந்தப்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. இதன் ஒரு பகுதியாக செகல் அப்ளிகேஷன் மூலமே இனி விலைகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் போக்குவரத்து விதிமீறல்கள் கிட்டத்தட்ட 24,000 வயலேஷன்ஸ் பதிவாகியிருக்குது ஒரு வாரத்துக்குள்ளே மட்டுமே. 38 வாண்டட் பர்சன்ஸ் கைது செய்யும் பட்டிருக்கிறாங்க. தயவு செய்து கவனம் அன்பார்ந்த உறவுகளே, ரூல்ஸை மீறாதீங்க, டிரைவர்கள் ரொம்ப கவனம். அதே மாதிரி இந்த வெளியில் கிருபி ரூம் அடித்தோ கூடாரம் அடித்தோ அல்லது அந்த என்ன சொல்லுவாங்க அந்த தட்டு மாதிரி அந்த இதுகள் போட்டோ டிரைவர்களை தங்க வைக்கிறது, இந்த ஹதீகாவில் தங்க வைக்கிறது, இல்லை வேறு யாருக்காவது வாடகைக்கு விடுறது, இதெல்லாம் சட்டப்படி குற்றம். பிடிச்சாங்கன்னா முக்காலஃபா போட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அழாதீங்க. குவைத்திகளுக்கு எச்சரிக்கை விடுத்த வழக்கறிஞர். சரி, அதே மாதிரி இப்போ காடு எங்கே போனாலும் காடுன்னு, காட்டுக்குள்ளே போனாலும் காடு தான். கடைசியில் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. காசே இல்லாமல் போகுது போல தான் தெரியுது இந்த நாட்டில். எது எப்படியோ அந்த காடு யூஸ் பண்ணுறதுக்காக காடை எடுத்தா தொல்லை இருக்கே தொல்லை. லோயருடைய வீடியோ வருது, அதுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோ பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. تعديات على يسمونها الدولة هذه اللي يسمونها تعديات على أملاك الدولة. أي باني ديوانية برا، باني كيربي، حاط حق الهندي سكن، حاط كذا شبرة، حاط كذا. نصيحة لوجه الله، أنا قاعد أنصح. هو بالقانون ممنوع، بس الحين أنا قاعد أنصح. نصيحة، دق لك على واحد، دق لك على تركتر دق لك على واحد يشتري منك هالحديد هذا الحين. ليش؟ لأن بعدين لا بيحطون لنا لزقة وإنذار. ليش يحط لك لزقة وإنذار؟ القانون يقول ممنوع وأنت تدري إنه ممنوع. يمكن يغرمونك. شلون؟ يمكن تدفع غرامة، تدفع فلوس يمكن، وبعدين ما تلقى اللي يشتري. بعدين يجيب لك واحد تقول له هاك فلوس تكفى، شيل لي هالسكاريب وهالحديد وشيل لي وتدفع له 50 و100 دينار. لا، هو يجي يدفع لك فلوسه ويفكه كامل مع التكييف مع هذا، يطلع فلوس. الله عمري ما نصحت بشيء الا نصيحه. اللهم هل نصحت، اللهم بشهد. الجو حلو الحين، لحق حبيبي، اخلص، افتك، والسلام. اللهم هل نصحت. مع السلامه.
تعال قدام. انجلش انجلش انجلش. شيل جوال، شيل جوال. جوال؟ امسك جوال يد. شنو جوال؟ انجلش. جوال انت، جوال موبايل انت، شيل يد، امسك كذا. امسك يد بسرعة. اوكي. فرانك فرانك فرانك. كم سنة انت موجود داخل الكويت؟ ها؟ كم سنة موجود داخل الكويت؟ 1 سنة؟ اي. طيب بطاقة مدنية مال انت وين؟ موجود. وينه؟ موجود معك. راويني اياه. ها؟ راويني اياه، وريني وينه؟ واي؟ وريني بطاقة مال انت وين؟ ايدي موجود. كارت مال انت وين؟ في. شوف واي؟ شوف. واي؟ واي تسأل بعد؟ ها؟ راويني بطاقتك يلا. راويني بطاقتك. انجلش. I don't know Arabic. وريني بطاقتك. وريني بطاقة مدنية، وريني. يا بابا. انا الحين انجلش انجلش. الحين انت يجي اشعار داخل موبايل اي دي، داخل يجي اشعار من وزارة الداخلية، تمام؟ يجي مسج من وزارة الداخلية، اوكي. يجي مسج من حكومة، تمام؟ ورينا بنتك، ورينا بطاقة اي دي كارد. واي؟ انا ما اعرف انجليزي ترى. I don't know Arabic. 1 minute. طيب اسمع، انت تتكلم هندي ولا ما تتكلم؟ انت معلوم هندي ولا لا؟ ها؟ हिंदी हिंदी ओके. हाँ भाई। हेलो हेलो. अपना आईडी कार्ड शो कर। हाँ? वेरीफाई करने के लिए। तुम कौन है भाई? वेरीफाई करने के लिए ओके। ओके. मैं पुलिस से बात कर रहा हूँ। पुलिस से बात कर रहा हूँ। वेट प्लीज। भाई तुम्हारा आईडी कौन है? तुम इंडियन है? आपका मोबाइल आईडी जो है ना, आप इंडियन है? उसके अंदर मोबाइल आईडी के अंदर आपको। ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு என்ன காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நல்லா நாங்கள் கூட்டிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.